الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்ரா 261வது திருவசனம், தங்களுடைய செல்வங்களை அல்லாஹுவின் பாதையில் செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் ஒரு தானிய மணியைப் போல. அது 7 கதிர்களை விளைவிக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் இருக்கின்றன. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பன்மடங்காக்கி கொடுக்கிறான். அவன் விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தர்மம் நன்மையான செயல் என்பது அந்த செயலுக்குரிய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக்கி தருகிறான் என்கிற இந்த வசனங்களின் வாயிலாக, அதிலும் குறிப்பாக ஒரு தர்மம் அது 700 மடங்காக நன்மை கிடைக்கும் என்ற போதிலும் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் 700 மடங்கு நன்மையை விட அதிகமாகவும் கிடைக்குமா என்று கேட்பார்கள். அல்லாஹுவிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஸித்லி உம்மத்தி, என் உம்மத்திற்காக இன்னும் அதிகமாக கொடுப்பாயாக என்று அல்லாஹுவிடம் பெருமானார் கேட்டபோது, துவா செய்தபோது, அல்லாஹு தஆலா கணக்கில்லாமல் அவர்கள் செலவு செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு கணக்கில்லாமல் அல்லாஹ் கூலிகளை கொடுப்பான். அல்லதீன யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், தர்மங்கள் செய்துவிட்டு அந்த தர்மத்திற்கு உண்டான பலன் இறைவனிடத்தில் கிடைக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு பொறுமையாக இருப்பவர்கள், அவர்களுக்கு கணக்கில்லாமல் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்கிற அந்த வசனங்களை இறக்குவதின் மூலமாக தர்மத்திற்கு ஒன்றிற்கு 10 என்றும், ஒன்றிற்கு 700 என்றும், ஒன்றிற்கு பன்மடங்கு என்றும், இன்னொரு வசனத்திலே ஒன்றிற்கு கணக்கில்லாமல் அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் என்றெல்லாம் வருகிறது. இப்ப இந்த நன்மைகளின் வித்தியாசம், யார் தர்மம் செய்கிற போது என்ன சிந்தனையோடு இருக்கிறார்கள், அவர்களின் மன தூய்மை என்ன அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான். இந்த தர்மம் செய்வதற்கு ஏழைகள் பணக்காரர்கள் என்கிற வித்தியாசம் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் பொருள் அளவு வித்தியாசம் இல்லை. 100 ரூபா 1 ரூபா செலவு செய்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு கூலிகள் கிடைக்கலாம். அல்லது கோடிக்கணக்கில் செலவு செய்த போதிலும் அதற்கு உண்டான கூலிகள் என்பது இதைவிட குறைவாக கூட இருக்கலாம். காரணம், அன்பிற்குரியவர்களே, மன தூய்மையின் அடிப்படையில் அல்லாஹ் தர்மங்களை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தான் நன்கு நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய மன தூய்மை தான் முக்கியம். நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல என்பதை கவனிக்க வேண்டும். சஹாபாக்களினுடைய ஹதீசுகளிலே, அவர்களினுடைய செய்திகளிலே வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதை நன்கு நமக்கு உணர்த்துகின்றன. உதாரணமாக 4வது ஜுஸுவினுடைய தொடக்கம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை செலவழிக்காத வரை நீங்கள் நன்மை செய்தவராக முடியாது என்கிற இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனம் இறங்கிய போது, அன்பிற்குரியவர்களே, வசனம் இறங்கிய உடனேயே அதை அமல் செய்வதற்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய பைரஹா என்ற தோட்டத்தை உங்களுக்கு அல்லாஹுடைய பாதையிலே நான் தர்மம் செய்கிறேன்னு வருகிறார்கள். அந்த பைரஹாங்கிற தோட்டம் பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம். மதீனாவில் இருக்கிற தோட்டங்களிலேயே பைரஹா என்ற அந்த தோட்டம் பெருமானாருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அடர்த்தியான மரங்கள் நெருக்கமாக நடப்பட்டிருக்கும், ரொம்ப அழகிய ரம்மியமான ஒரு தோட்டம். பெருமானார் அங்கே சென்று 2 ரக்காத் தொழுவது வாடிக்கையாக வைத்திருந்தார்கள். அங்கு சென்று நஃபில் தொழுவார்கள்.
அவ்வளவு விருப்பமான அந்த பைரஹா தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் இதை தர்மம் செய்கிறேன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், பெருமானாருக்கு பிடிக்குங்கிறதுனாலேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த தோட்டம் ரொம்ப பிடிக்கும். அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறேன்னு வந்து நின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ற போதிலும் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் அதை பிரித்து கொடுங்கள், அதுவும் சதகா தான், அதுவும் தர்மம் தான், அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளுக்கு மத்தியில் பிடித்து கொடுக்க சொன்னார்கள். இப்படிப்பட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய செயலில் பின்னணியில் இருந்த அந்த எண்ணம், அதை யோசித்து பாருங்கள். இப்ப நாம தர்மம் கொடுக்கிறதுனா எப்படி தர்மம் கொடுப்போம்? பொதுவாக தர்மம் என்பது தனக்கு மிஞ்சியதை கொடுப்பதுதான் தர்மம் என்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருப்போம். ஆனா தனக்கு விருப்பமானதை, தனக்கு பிரியத்திற்குரியதை, தனக்கு தேவையாக இருப்பதை கொடுப்பதுதான் அந்த தர்மத்தின் அளவு அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக இருப்பதற்கு காரணமாகிறது. அதே போல இதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெருமானாரோடு ஒரு சபையில இருக்கிற போது ஒரு இரவு நேரம் தொடக்கத்துல ஒரு விருந்தாளி வந்து விடுகிறார், வெளியூர் பயணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை இன்று இரவு விருந்தளித்து விருந்தளிப்பவர் யாருன்னு கேட்கிறாங்க. இவருக்கு இன்றைய இரவு அல்லாஹ் ரசூலின் சார்பாக விருந்தாளியாக யார் அழைச்சிட்டு போறதுன்னு கேட்கிறாங்க. நன்கு நாம யோசிச்சு பார்க்கணும். இன்று இருப்பதை போன்று உணவுக்கான ஒரு துரிதமான தயாரிப்பெல்லாம் அப்ப கிடையாது. திடுதிப்புன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு உணவுகள் ஏற்பாடு செய்வது என்பது ஒரு பெரிய சாத்தியமில்லாத விஷயம். அந்த சமயத்தில் அங்கிருந்தவர்களுக்கு அது போன்ற சூழல் இல்லை. எல்லாரும் அமைதியா இருக்காங்க, மௌனமாக இருக்கிறாங்க. இரவு நேரத்துல உணவுக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா அவரை அழைத்து சென்று திருப்தியாக சாப்பிட வைக்கணும். இப்ப அப்படி துரிதமாக ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமானா அந்த நேரத்தில் அது செய்ய முடியாத ஒரு சூழல். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய விருந்தாளியாக இவரை ஏற்றுக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வருகிறார்கள். அது ஒரு மாலை நேரம். வீட்டுக்கு வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு மகத்தான பெண்மணி, அவங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க மனைவியிட்ட, இன்றைய இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, மாலை நேரம், இரவு தொடங்க இருக்கு, நம்ம வீட்டுல என்ன இருக்கிறத ஒரு கொடுக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் உணவு கிடையாது, குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் உணவு இருக்குது, குழந்தைக்கு மாத்திரம் கொஞ்சம் உணவு இருக்குது. அப்ப உணவு, இந்த பட்டினி என்பது, பசி என்பதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக பழக்கமாக இருந்த ஒரு விஷயம் சஹாபாக்கள், ஏழை பணக்காரர் என்கிற வித்தியாச பேதங்கள் இல்லாமல். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குழந்தைக்காக வைத்திருக்கிற அந்த உணவை விருந்தாளிக்கு எடுத்து வச்சிரு, குழந்தையை தூங்க வைத்து விடு, இரவு நாம எல்லாரும் வந்து உட்காரும் பொழுது சாப்பாடு எடுத்து வைப்பதை போன்று பாவனை செய்கிறது போல விளக்க அணைச்சரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருப்பீர்கள். விருந்தாளி வருகிறார்கள், விளக்க அணைச்சிடுறாங்க, விளக்கை அணைத்து விட்டு அவர் திருப்தியாக சாப்பிட்டு போயிடுறார். ஆனாலும் இவர்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இவர் சரியா சாப்பிட்டாரா, இவர் பசியா இருச்சா அப்படிங்கிற கவலை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மறுநாள் பெருமானாருடைய சபைக்கு வருகிற போது, நேற்றிரவு விருந்தாளி கிட்ட என்ன எப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பயந்துட்டாங்க. ஆகா, அந்த விருந்தாளிக்கு உணவு பத்தாம பெருமானார்கிட்ட வந்து முறையிட்டுட்டாரோ அப்படிங்கிற அந்த கவலையில அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நடந்து கொண்ட நடைமுறையை அல்லாஹ் பார்த்து விட்டான். இருட்டுல விளக்கு அணைச்சிட்டு நீங்க நடந்து கொண்டீர்களே, உங்களுக்கு உணவு உண்ணுவதை போன்று நீங்கள் நடித்துக் கொண்டு உணவில்லாமல் உங்கள் குழந்தைக்கான உணவை அந்த விருந்தாளிக்கு கொடுத்து அல்லாஹ் ரசூலிடம் இருந்து வந்தாருன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த ஒரு தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். இரவில் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தீர்கள், அல்லாஹ் பார்த்து விட்டான். தங்களுக்கு தேவை இருப்பதுடனேயே மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்களே, இவர்கள் தான் ஈமானுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே பாராட்டி சொல்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் தர்மம். இந்த தர்மம் தான் அல்லாஹ்விடத்திலே மிக மிக உயர்ந்த ஒரு தர்மமாகும். தனக்கு தேவை இருப்பதுடனேயே பிறருக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக தர்மம் கொடுப்பது என்பது. இப்ப நம்ம தபூக்குடைய யுத்தத்திற்காக பெருமானார் சதகா கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் சதகாக்கள் கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்துல கொஞ்சம் செழிப்பாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள், இந்த தடவை நாம் அபூபக்கரை எப்படியும் முந்திரலாம் அப்படின்னு.
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை எப்படி நாம் இன்னைக்கு முந்திரும், அஸ்பகு அபூபக்கரின், அபூபக்கரை நாம் முந்தி விடுவோம் அப்படின்னு மனதில் நினைத்து கொண்டு தர்ம பொருள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்ததுல பாதியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாதியை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்த அந்த பொருள், உமர் ரலியல்லாஹு பொருள் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. எல்லாத்தை விட ரொம்ப அதிகமான பொருளை கொடுத்திருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்திருந்த பொருள் குறைவாக இருந்துச்சு. நல்லா நீங்க கவனிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வந்த பொருள் குறைவா இருக்குது, உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்த பொருள் அதிகமா இருக்குது. இப்ப யார் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. யார் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க 1000 அப்படின்னு சொன்னா இவங்க 2000 கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப இவங்க இந்த அடிப்படையில பார்த்தா உமர் ரலியல்லாஹு முந்திடுவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்பாங்க. உள்ளத்துல சதக்காவின் மீது, அதாவது தர்மத்தை எப்படி நாம மன தூய்மையோடு அணுகணுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். அப்படி அணுகுகிற போது கிடைக்கிற வெகுமதி அது. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இந்த 2 பேருக்கு மத்தியில அந்த தர்மத்தினுடைய அளவு வித்தியாசம் இருந்தாலும் கூட அவர்களின் மன தூய்மை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு விட கொஞ்சம் சிறந்தவங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வியை மாத்திட்டாங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கொஸ்டின் கேட்கல, எதை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க? மாதா அபுகைதலி அஹ்லிக, உங்கள் குடும்பத்திற்கு என்ன விட்டு வந்திருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட் வருவாங்க. காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் வீட்டுல பாதியை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் வீட்டில் அல்லாஹ் ரசூலை விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. வீட்டுல எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு, அல்லாஹ் ரசூலும் இருக்கிறாங்க என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முந்தி விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது சதக்காவினுடைய மன தூய்மையை பொறுத்து அல்லாஹ்விடத்துல அதனுடைய கபூலியத் என்பது இருக்கிறது, அதற்கான வெகுமதி என்பது இருக்கிறது. நாம் ஒரு தர்மம் செய்கிற போது, யாருக்காவது கொடுக்கிற போது நாம் உண்மையிலும் மன தூய்மையோடு அதை செய்ய வேண்டும். அல்லாஹுக்காக, ரசூலுக்காக, மார்க்கத்திற்காக அதை நாம் செய்கிற போது அது மகத்தான கூலிகளை பெற்றுத்தரும் என்பதற்கான அற்புதமான உதாரணங்கள் இவை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்கள், படிப்பினைகளை பெறுகிற நல்வாய்ப்பினை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.